friends, welcome to Kavish Kid Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச லாலிபாப். நம்ம 90's kids லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல அரைவாசிக்கும் மேலான அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இது வேஸ்ட் ஆகும்னு நினைக்க வேணாம், இது நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறதுலே சின்ன சைஸான டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை இது மாதிரி மைதாவில் ப்ரெஸ் பண்ணி மோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட தேவை இந்த மாதிரியான லாலிபாப் ஸ்டிக்ஸ். உங்ககிட்ட லாலிபாப் ஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டூத் பிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு சுகர், 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கிடையில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வெறும் கலருக்காக தான். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் நம்ம இதை ஒரு சுட்டு விட்டு பார்க்கும்போது கையில் எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு உடையணும், அதாவது முறுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரண்டியில் எடுத்து ஒரு சுட்டு எடுத்து விட்டு இது மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னமும் கூட அடுப்பில் இதை வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஜவ்வு மாதிரி வருது. இப்படி வரக்கூடாது, முறுக்கு மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். குழந்தைங்க சாப்பிடும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு டம்ளரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதை எடுத்து நம்ம அந்த மைதாவில் மோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா 1 hour இருக்கணும். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1/2 hour இருந்தாலே போதுங்க. நான் ஃப்ரிட்ஜுன்னு சொன்னாட்டே உடனே போய் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, அப்போ தான் சீக்கிரம் வரும்னு. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஓகே, நான் ஒரு 1/2 hour கழிச்சு உங்களை பார்க்குறேன். 1/2 hour ஆயிடுச்சு. நம்மளுடைய லாலிபாப் எப்படி இருக்குது? வாவ் வாவ் வாவ், சூப்பராக. நாங்கள் இதை ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இது இன்னொரு சேனல் பார்த்து செஞ்சது அப்படின்னு. இது ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி மட்டும்தான் பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் தனிப்பட்டவங்களை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, ஸோ அதனால தான் யார் அப்படின்றத சொல்லலை. மற்றபடி இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.